ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீயே ஒளி. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தருமபுரி, ஈரோடு, வேலூர், கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் 10th எஸ்எஸ் புக்கில் இருக்குது. தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். இது புலவருக்கும் அரசனுக்கும் இருக்க கான்வர்சேஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட் புலவர் பூரி கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அரசருக்கு கொடுக்குறாரு. அரசர் அந்த பூரியில ஈ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலை எடுத்து நீட்டிடுறாரு. வேலை எடுத்து நீட்டினதையும் புலவர் என்ன பண்றாருன்னா கல்லை வச்சு அதை தடுத்துடுறாரு. கல்லை போட்டு அதை தடுத்துடுறாரு. இப்போ இந்த ஷார்ட்கட்டை வச்சு என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புலவர் யாருக்கு அரசருக்கு என்ன கொடுக்குறாரு? பூரி கொடுக்குறாரு. தர்மபுரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மபுரி, பூரி. பூரி கொடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்க? அரசனுக்கு கொடுக்குறாங்க. கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோனா அரசன். அப்போ கோயம்புத்தூர். அரசன் என்ன பண்ணுறாரு? அதில் ஈ இருக்குது, அதனால ஈரோடு. ஈ இருக்கனால வேலை நீட்டிடுறாரா? வேலூர். நீட்டுறது நீலகிரி. அதை தடுக்கிறது கல்லை போட்டு தடுக்கிறாரா புலவர்? திண்டுக்கல். அப்போ அந்த ஸ்டோரியை இந்த ஆன்சரில் செக் பண்ணுவோம். இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதிக பரப்பளவில் இருக்கிறது கம்மி பரப்பளவுக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பூரி தானே கொடுக்குறாங்க, தருமபுரி. நெக்ஸ்ட் யாருக்கு கொடுக்குறாங்க? அரசருக்கு கொடுக்குறாங்க, கோயம்புத்தூர். அப்போ 1 ஆப்ஷன் 1, அதுக்கடுத்து 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அதில் ஈ இருக்கும், அப்போ ஈரோடு. ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட்டு வேலை நீட்டிடுவாங்க, வேலூர். ஆப்ஷன் 3. அப்போ ஆன்சர் டி. தேங்க்யூ.